ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாரிமுத்து கன்னிவாடி. இது எம்கே க்ரூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரானில் கேஸ் பிளான்ட்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால் எல்பிஜி ஆயில் அண்ட் கேஸ்க்கு பெரிய டிமாண்ட் வரப்போகுது. அதனால் பல நாடுகள் பொருளாதார சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம நினைத்த வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க, ஈஸியாக அமெரிக்கா வின் பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் ஈரான் கண்டினியூஸாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸை, ஜிசிசி கண்ட்ரீஸை ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஈரான் மட்டுமில்லை, நம்ம இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப ஸ்டன் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிளானை ஈரான் எடுப்பாங்கன்னு நினைக்கல. ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டை இந்த அளவுக்கு தாக்கி பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அதனால் இது ஒரு எக்கனாமிக் வார் மாதிரி போயிட்டுருக்கு. ட்ரம்ப்பே ஒரு ஸ்டன்னான நிலைமையில் இருக்கார். ஏன்னா பெட்ரோலியம் கேஸுங்கிறது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புதுப்பிக்க முடியாத இயற்கை வளம். ஒரு காலத்தில் அந்த ஃபாசில்ஸ், அதாவது அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் பூமிக்கடியில் போய் அதனால் கிடைத்தது தான் பெட்ரோல், கேஸ், டீசல் எல்லாமே. ஸோ கச்சா எண்ணெயிலிருந்து தான் பெட்ரோல், டீசல் எல்லாமே கிடைக்கிது. அதே மாதிரி தான் கேஸஸும். ஸோ நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஈரானுடைய கேஸ் பிளான்ட்டை அட்டாக் பண்ணதுக்கு பழி வாங்கிறதுக்காக ஈரான் கத்தாரில் ராஸ்லஃபான் சிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேஸ் பிளான்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது உலகத்தையே ஸ்டன் பண்ண வச்சிருச்சு. ஏன்னா கத்தாரில் ராஸ்லஃபான் சிட்டியில் இருக்கக்கூடிய கேஸ் பிளான்ட்டு ஒரு மிகப்பெரிய பிளான்ட்டுங்க. அதிலிருந்து பல நாடுகளுக்கு எல்பிஜி கேஸ் சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த போர் ஒரு பெரிய கட்டத்தை எட்டினது மட்டும் இல்லாமல் இதனால் ஒரு எக்கனாமிக் லாஸு, இதில் நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் ஃபியூயல்ஸை சேவ் பண்ணுங்கள். கேஸ், பெட்ரோலியம், டீசல், இந்த ஆயில் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நேற்றும் நடந்த அட்டாக் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு. கத்தார் கேஸ் பிளான்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுதியில் ஆயில் பிளான்ட்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். இதனால் ஆயில் கிடங்குகளும் கேஸ் கிடங்குகளும் அட்டாக் உள்ளாகும் போது சப்ளை உலகம் பூரா பாதிக்கப்படும். இது நமக்கெல்லாமே ஒரு வார்னிங், அலார்மிங் சிக்னல். ஸோ அதனால் ஃபியூயல்ஸை சேவ் பண்ணிக்கிங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய இருக்கக்கூடிய இருப்புக்களை பார்த்துக்குங்க. நம்ம ஒரு கிறிஸ்மஸில் போகிறோங்கிறது மட்டும் தெரியுது.